வணக்கம் மக்களே. இன்றைக்கி வீட்டு விஷயமா கொஞ்சம் வெளியே வேலையாக போயிருந்தேன். அதனால் இன்றைக்கி வீடியோ வர கொஞ்சம் லேட் ஆகிட்டு மன்னிச்சுக்கோங்க மக்களே. இனிமேல் இது நடக்காத மாதிரி பார்த்துக்கிறோம். உங்களுக்கு வீடியோ தினமும் நல்லா வரும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம நேற்று பார்த்தோம், மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1% விழுந்து தான் க்ளோஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 240 பாயிண்ட் விழுந்துருந்துச்சு. அதே மாதிரி இப்போ பார்த்தோன்னா எஃப்ஐஎஸ் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக விற்றுட்ருக்கோன்னு சொல்லிட்டு இருந்தேன். எஃப்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட நேற்று 4100 கோடி விற்றுருக்காங்க. அதே நேரம் டிஐஎஸ் வந்து 4100 கோடி பணத்தை உள்ளே போட்டிருக்காங்க. நம்ம டிஐஎஸ் தான் மார்க்கெட்டை கட்டி பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க. அப்படி ஒருவேளை டிஐஎஸ் வந்து பணத்தை போடாமல் இருந்தால் இந்நேரம் மார்க்கெட் வந்து திக்கு தெரியாமல் எங்கே இறங்கியிருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து எப்போ அவங்களோட செல்லிங்கை கம்மி பண்ணுறாங்களோ அப்போ தான் அவங்க வந்து நம்ம மார்க்கெட்டை ஏற கொஞ்சம் விடுவாங்கன்னு அர்த்தம். இந்த மாதம் மட்டுமே எஃப்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட 30,000 கோடி கிட்ட விற்றுட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25,000 பாயிண்ட் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்து இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே போகுமா மேலே போகுமான்னு இப்போதைக்கு யாருக்கும் தெரில. ஆனால் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிட்டே இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே இறங்க சான்சஸ் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படி கீழே இறங்குனா நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய லார்ஜ் கேப் பங்குல ப்ளூ சிப் பங்குலாம் வாய்ப்பு வர ஆரம்பிக்கு. இப்போ ஒன்று ஒன்றா வந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய பங்கெல்லாம் கரெக்டாகி வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு நல்ல சான்ஸு. நீங்கள் வந்து உங்களோட பணத்தை கொஞ்சம் கையில் கொஞ்சம் கேஷாக வச்சுருங்க. ஸோ வந்து அது எப்போனாலும் இப்போ யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் வந்து இப்போ வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஏதோ தெரியாத பங்கில் இப்போ போட்டுட்ருக்காதீங்க. உங்களோட ரிசர்வ் கொஞ்சம் சேர்த்து வைங்க. நமக்கு இதில் நல்ல யூஸ்ஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம நிறைய பங்களோட செய்தி பற்றி வந்திருக்கு. அதை ஒன்றொன்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே போட்டிருந்த 25% டேரிஃப் வந்து அதை எடுக்கிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. யூஎஸில் ரஷ்யா ஆயில் வாங்குறதுல பற்றி பேசிகிட்டு இருக்காங்க யூஎஸில். ஸோ யூஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 25% டேரிஃப் வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இது மூலமாக இந்தியாவில் என்ன நடக்கும்னா இந்தியாவோட எக்கனாமியோட க்ரோத் வளர ஆரம்பிக்கும். அதுபோக நம்ம மார்க்கெட்டும் ஏற ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து என்ன நடக்கும்னா இந்த ஆயிலோட இடிஎஃப்லாம் நல்ல ஒரு ட்ரேட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு ஆயில் செக்டாரில் ஒரு வளர்ச்சி கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம ஆயில் செக்டாரோட பங்குகள்லாம் ஏற்கனவே கம்மியாக இருக்குன்னு சொல்லி கன்சிடர் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை நீங்கள் பொறுமையாக காத்துட்ருங்க. இறங்கினா மட்டும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து வெயிட் பண்ணுவோம் மேலே ஏறுற வரைக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கரூர் வைஸ்யா பேங்க்கோட ரிசல்ட் வந்துருந்துச்சு. கரூர் வைஸ்யா பேங்க் வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட 39% நெட் ப்ராஃபிட் ஏற்றிருக்காங்க குவார்டர் அண்ட் குவார்ட்டரில். அதே மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் 14% வளர்ந்துருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் கிட்டத்தட்ட வளர்ந்துருக்கு. ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராஸ் என்பிஏ குறைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 0.7% கொண்டு வந்திருந்தாங்க. நெட் என்பிஏவும் 0.83% குறைச்சிருக்காங்க. அடுத்து இப்போ இந்த கரூர் வைஸ்யா பேங்கோட சிஇஓ இப்போ கரண்ட்டாக இருக்கிற சிஇஓ என்ன சொல்கிறாருன்னா கரூர் வைஸ்யா பேங்கோட இந்த குவார்ட்டரோட ப்ராஃபிட் வந்து அவரோட 2022 மொத்த ஃபினான்ஷியல் இயரோட ப்ராஃபிட்டை விட இந்த ஒரு குவார்ட்டரோட ப்ராஃபிட் வந்து அதிகம். கரூர் வைஸ்யா பேங்க் வந்து ஒரு நல்ல பேங்க் தான். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வாங்குகிற ஐடியா இருந்தால் வாங்காமல் இருக்கிறதே நல்லது. ஆனால் இந்த கம்பெனி இன்னும் நல்லா வளர தான் செய்யும். ஆனால் இப்போதைக்கு நம்மளால் இதை பிடிக்க முடியாது. ஸோ இது வந்து வளரட்டும். நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அன்றைக்கி நானே சொல்கிறேன். ஸோ இதோட ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு இந்த குவார்ட்டரில். ஸோ அடுத்து பார்த்தோன்னா அதானியோட ஸ்டாக்ஸ்லாம் கிட்டத்தட்ட 13% அடிச்சிருந்தாங்க. அது ஏன்னா அவங்க வந்து யூஎஸ் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் கமிஷனில் வந்து அப்ரூவல் வாங்க பார்த்தாங்க. என்னென்னா கௌதம் அதானியும் சாகர் அதானியும் இப்போ இது சிஇஓவும் அதோட அசிஸ்டன்ட் சிஇஓவும் போடலான்னு சொல்லி, ஆனால் அது இப்போதைக்கு கோர்ட் வந்து டிக்ளைன் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 13-14% நேற்று அடிச்சிருந்தாங்க. நான் என்ன நினைக்கிறேன், இப்போ அதானிலாம் இன்னும் நல்லா இறங்கினா அதுக்கடுத்து நம்ம இது ஒரு கன்சிடரேஷனில், அதாவது ஒரு பெட்டு ரிஸ்க் எடுத்து நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நமக்கு வந்து நிறைய இப்போ சான்சஸ் இருக்குது எல்லா இந்த மாதிரி கம்பெனியில் என்ட்ரு ஆகிறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி கம்பெனியில் என்ட்ரு ஆச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் உங்களோட அனாலிசிஸ் பண்ணி நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு இறங்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா காத்ரேஜ் கன்சியூமரோட ரிசல்ட் வந்துருச்சு. காத்ரேஜ் கன்சியூமர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட 8.8% ஏறி இருக்குது. ஆனால் அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எபிட்டாவும் கிட்டத்தட்ட 8% ஏறி இருந்துச்சு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து கிட்டத்தட்ட 500% டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. February 5 ஒரு ஷேருக்கு 5 ரூபாங்கிற முறையில் ரெக்கார்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த பங்கை வந்து யாராலையும் வாங்க முடியாது. இது வந்து எஃப்எம்சிஜி செக்டார்லேயே இது வந்து ஒரு பீக் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி இடத்த விட்டுட்டு நமக்கு இன்னும் கோல்கேட் வந்து கிட்டத்தட்ட நான் வாங்கின ரேஞ்சுக்கிட்டே தான் சுற்றிட்டு இருக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனி அதோட வாங்கின ரேஞ்சிலே தான் சுற்றிட்டுருக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி எஃப்எம்சிஜி கம்பெனியில் இப்போ ஐடிசி வந்து நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ பீக்கில் இருக்கிற இந்த கம்பெனியை தான் நான் வந்து தொடுவேன்னா அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து இப்போதைக்கு ஒரு பீக் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது.
இப்போதைக்கு இதை நம்ம கன்சிடர் பண்ணாமே இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் சொல்கிறேன். அடுத்து அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஐடிசி வந்து இப்போ வந்து நல்ல கரெக்டாகி வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணுறத பற்றி யோசிக்கலாம். அப்படி இல்லாட்டி இப்போ ஜோதி லேபில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கரெக்ஷனை கொடுத்துட்டு, நான் இப்போ ஒரு பல்க் குவான்டிட்டி வாங்குகிற ரேஞ்சுக்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வரட்டும், வந்தோடனே வாங்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ யாராவது ஃப்ரெஷ் பொசிஷன் எடுக்கிற மாதிரி இருந்தால் அது வந்து பீக்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20% 30% கிட்ட கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இறங்குறவங்க இறங்கலாம். இது வந்து ஒரு நல்ல கம்பெனி. உங்களோட ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்கள் இறங்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கோட்டக் மஹேந்திரா பேங்கோட ரிசல்ட் வந்துருச்சு. கோட்டக் மஹேந்திரா பேங்கோட ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே தான் இருந்துச்சு. 4.3% இயர் ஆன் இயர் ஏற்றிருக்காங்க அவங்களோட ப்ராஃபிட் வந்து. அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் கிட்டத்தட்ட 5% வளர்ந்துருக்கு. கிராஸ் என்பிஏவை குறைச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 1.25% கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ப்ரொவிஷன்ஸ்க்காக 810 கோடி இந்த வருஷம் ஒதுக்கி இருந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தோன்னா டெபாசிட் ரேஷியோவும் ஏறிட்டுருக்கு. 15% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குது. ஸோ இதெல்லாம் அந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ கோட்டக் மஹேந்திரா பேங்க் வந்து இந்தியாவிலே ஒன் ஆஃப் த 4th லார்ஜஸ்ட் பேங்க். இந்த பேங்க் வந்து ஓரளவுக்கு இப்போ வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். இதுலேயும் எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இப்போதைக்கு இல்லை. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி யோசிக்கலாம். அடுத்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனலக்ஷ்மி பேங்க்லேயே ரிசல்ட் வந்துருந்துச்சு. இதோட ரிசல்ட்டில் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 20% ஏறிச்சு. ஸோ இவங்க வந்து 20 கோடியிலேருந்து 24 கோடியாக போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நெட் கிராஸ் என்பிஏவும் கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து தனலக்ஷ்மி பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ ஆனால் இப்போதைக்கு தனலக்ஷ்மி பேங்க்லாம் ரொம்ப ஸ்மால் கேப் பேங்க்கு. இதெல்லாம் இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறதுல நல்லது. இதெல்லாம் ஒரு ஹை ரிஸ்க்கு. ஸோ இதுக்கு பதிலாக இப்போ நமக்கு ப்ளூ சிப் கம்பெனிஸே நிறைய கரெக்டாகி வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி கம்பெனிஸே இப்போ நம்ம போயிட்டுருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஒரு புக் வேல்யூ விட்டு ஒரு 3 டைம்ஸ் கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 2 டைம்ஸ் கிட்ட வரும் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ அதுக்கிட்ட வரச்சலே நம்ம வந்து அதை பற்றி பார்க்கலாம். ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்திங்கன்னா கரெக்டாக இப்போ 2.5 டைம்ஸ் கிட்ட இருக்குது. இன்னும் கொஞ்சம் இறங்கினா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு கன்சிடர் பண்ணுற ரேஞ்சுக்கு வந்துடும். ஸோ 900 கீழெலாம் இறங்கிச்சுன்னா இன்னொரு நல்ல சப்போர்ட் எடுத்து கன்சிடர் பண்ணலாம் நம்ம. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு எல்லா ப்ளூ சிப் கம்பெனிஸும் கரெக்டாகி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பணத்தை இழக்காமல் இருக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து ரிசல்ட் வந்துருந்துச்சு. அவங்களோட குவார்ட்டர் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 27% இந்த குவார்ட்டர் மட்டும் வளர்ந்துருந்துச்சு. ஸோ இது வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அல்ட்ராடெக் சிமெண்ட் வளர்கிறனால ஏசிசியோட ரிசல்ட்டும் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இதுவும் நல்லாயிருக்கும் தான் நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ அல்ட்ராடெக் வந்து அவங்களோட ரெவன்யூவாக 22% வளர்த்துருந்தாங்க. எபிட்டாவும் கிட்டத்தட்ட 20% இயர் ஆன் இயர் வளர்ந்துருக்கு. ஸோ இதெல்லாம் அல்ட்ராடெக்கு ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நம்ம வந்து இப்போ வாங்குற மாதிரி ஐடியாவில் இல்லை. ஸோ வாங்க சரி நான் சொல்கிறேன், அப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப ஏர்னஸ் இதுக்கு பதிலாக ஏசிசி வந்து இப்போது நல்லா கரெக்டாகி வந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அவ்வளோதான் மக்களே இன்றைக்கி செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம் மக்களே.